அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகினில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகினில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அதட்டினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அதட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகினில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகினில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு சமாதானம் தருகிறார் சபையின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் தாமே. அல்லேலூயா. வாசித்த பிரகாரம் அந்த பாடல் பார்க்கும்போது தண்ணீரை இரத்தமாக மாற்றினார். அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்கும்போது தான் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க சுவையற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவருடைய வார்த்தை பொழுது வெளிப்பட போகிறது. நீங்கள் திடன் கொண்டு என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள் வேதத்தை. கர்த்தருக்கேற்ற அந்த வார்த்தைக்கேற்ற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வது மிகவும் மிகவும் லேசான காரியம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16 இந்த 4 வசனத்தை விசேஷமாக இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் பூமிக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். உங்களை பார்த்து சொல்லுகிறார், பூமிக்கு ஒப்பாயிருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம பெண்கள் சமைக்கிறார்கள், ஆண்களும் இன்றைக்கு சமைக்கிறார்கள். ஆனால் அந்த உணவு பொருள்களுக்கு வேண்டிய மிகவும் சமையல் பொருளுக்கு வேண்டிய மிகவும் முக்கியமான பொருள் உப்பு. அல்லேலூயா. என்னதான் நீங்கள் மட்டன், சிக்கன் மற்றும் பிரியாணி அல்லது சாம்பார், ரசம் என்ன வேணாலும் செய்யுங்க, நீங்கள் மெருகூட்டும் போது உப்பு போடலைன்னா அது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஜெஃபே சமைச்சிருந்தாலும் ஒரு மாஸ்டரே சமைச்சிருந்தாலும் உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் போனது. அல்லேலூயா. அப்ப உப்புக்கு ஒப்பாக, அல்லேலூயா, உப்புக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பாக ஆண்டவர் பார்க்கிறார். உங்களை உப்பாக சுவையுள்ள வாழ்வு. அல்லேலூயா. ஒருவேளை நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம், நீ வேதனையோடு இருக்கலாம், நீ கவலையோடு இருக்கலாம். ஆனா உன் வாழ்வு ஆண்டவருடைய பார்வையில எப்படி இருக்கான்? உப்பை போல இருக்கான். அல்லேலூயா. எப்படி இருக்கான்? உப்புக்கு ஒப்பாக. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்கு. உப்புக்கு ஒப்பாக உன் வாழ்வை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார். நான் எங்க சகோதரி
நான் வேதனையோடு இருக்கிறேன். வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உப்பாக உங்கள் வாழ்வை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். எப்படி பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள்னா, நீங்க உங்க குடும்பத்திற்கு, சமுதாயத்திற்கு, தேவனுடைய சபைக்கு, ஊழியங்களுக்கு ஹல்லேலூயா உப்பாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஒருவேளை இப்பொழுது நம்ம பார்க்கும்போது சில காரியத்திலிருந்து நான் விளங்கலை, உப்பா இல்லை, இதுவரையும் நான் சாரமற்று நான் வாழ்ந்திருக்கிறேன், இனியாயிலும் நான் சாரமுள்ள வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், உப்பாக என் தேவனை என்னை பார்த்து உப்பு என்று சொல்லியிருக்கிறார், சுவை நிறைந்த வாழ்க்கையை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீ பிரயாசப்பட்டு நீ எழுப்பி வரும்போது என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால், ஒருவேளை நீ கெட்டு போயிட்டியன்னா, இந்த வாழ்க்கையை நீ வாழும்போதே, வாலிபனாய் இருக்கும்போது, அல்லது வாய்ப்புள்ள நீ நபராய் இருக்கும்போது, அல்லது வாய்ப்பு தேடி உன்னை வரும்போது நீ எப்படி இருக்க வேண்டுமா? சுவை நிறைந்த வாழ்வை நீ வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து விரும்புகிறார். அல்லேலூயா. நீ சாரமற்று நீ உன் வாழ்வை நீ அமைத்து கொள்ளும் போது, நீ மாற்றிக்கொள்ளும் போது, அந்த வாழ்வுக்கு நீ உன்னை விட்டு நீ வாழும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, எதினால் சாரமாக்கப்படும். இன்னைக்கு ஒரு தங்கம் பவுன் எடுத்துதுங்க, அது கெட்டு போயிடுச்சு, அது பழசா ஆயிடுச்சுன்னா அதை மெருகு விட்டுறான். அல்லேலூயா. வெள்ளியை எடுத்துக்கொண்டோம்னா அதை நல்ல தேய்ச்சி அல்லது மறுபடியும் போய் அதை ரீப்ளேஸ் பண்ணலாம். அல்லேலூயா. ஒரு பாத்திரம் அழுக்கா வச்சு, இப்போ பால் பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். பால் பாத்திரம் மிகவும் என்ன செய்யணும், மற்ற பாத்திரமெல்லாம் லைட்டாக நம்ம தேய்ச்சி கழுவுனா போதும். ஆனால் பால் பாத்திரத்தை கழுவும் போது எப்படி கழுவணும்னா, கொஞ்சம் பலனை கொஞ்சம் சற்று அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்யுது, ஒரு வாய்ப்புகள், ஒரு வழிகள் இருக்கு. ஆனால் உப்புக்கு வழியே இல்லை. உப்புக்கு என்ன இல்லை, வழியே இல்லை. கெட்டு போயிடுச்சுன்னா ஒன்று அது கொட்டப்படும். அது கொட்டுறது இப்போ கூட குப்பைக்கு கூட எருவா சில இதெல்லாம் மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு முட்டை ஓடு கூட என்ன பூச்செடிகளுக்கு என்ன செய்வாங்க, போடுவார்கள். அல்லேலூயா. ஆனால் உப்பு கெட்டு போயிடுச்சுன்னா அது எதுவுமே நோ யூஸ். அது ஒரே வேதான், ஒரே வழி தான். நீ ஒழுங்கா என்ன செய்யணும், அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ உனக்கு வாய்ப்புகள் வரும்போது உனக்கு நல்ல ஒரு பாட்டு பாடுகிற தாளந்துகளை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கலாம். அதை நீ சபைக்கு என்ன செய்யணும், பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவன் அப்படிப்பட்ட அபிஷேகத்தின் ஆவி உன் மீது இருக்குமானால், என்னால்தான் இவ்வளவு ஆத்துமாக்கள் சபையில் சேர்ந்தது, நான் தான் போய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறேன், நான் போய் பேசினால்தான் என்னுடைய பேச்சு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி உன்னை பெருமை பாராட்டி கொண்டு ராதபடிக்கு நீ என்ன செய்ய வேண்டுமா, சபைக்கு பிரயோஜனமாக, சபைக்கு அதாவது ஆத்தும ஆதாய பணிகளில் நீ என்ன செய்ய கவனம் செலுத்தி நீ சாரமல்ல ஒப்பாக நீ வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப நீ சாரமற்று நீ போனால் எதினால் சாரமாக்கப்படும். நீ பெருமை கொண்டு அகந்தையோடு நீ வாழ்ந்து கொண்டு நீ வருவீரானா உன்னுடைய வாழ்வை நீ என்ன செய்ய முடியும், கெட்டுப்போன வாழ்க்கைக்கு ஒப்பாக ஆண்டவர் வாழ்வை பார்க்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அப்படி பார்க்காமல் இருப்பதற்கு நீ உப்பாக பிரயோஜனமுள்ள உப்பாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் உன்னிடத்திலிருந்து ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, கெட்டு போவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேற ஒன்றுக்கும் என்ன அது செய்யலாம், உதவாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேற ஒன்றுக்கு என்ன செய்யுது, உப்பு. ஒருவேளை நீ உனக்கு பாட்டு தாளந்துகள் அல்லது உனக்கு நல்ல ஞானம் இருக்கலாம். அந்த ஞானத்தை நீ பயன்படுத்தி கொள்ளும்போது ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். நீ நல்ல வசதியோட வாய்ப்போடு இருக்கும்போது ஜனங்கள் உன்னை தேடி வரலாம். நீ இப்போ சாரமற்ற வாழ்வை வாழ்ந்தேன்னா அந்த மனிதர்கள் என்ன செய்வார்கள், உன்னை ஏறி மிதிப்பார்கள். நீ உனக்குள்ள இருக்கிற குறை நிறைவுகளை என்ன செய்வார்கள், பேசுவார்கள். நிறைய கூட பேசுவதற்கு பதிலாக குறைகளை பேசி ஊரெல்லாம் தூற்றி திரிவார்கள். அல்லேலூயா. அதான் ஒரு பாடல் கூட, உயிர் நண்பன் என்னை தூற்றி திரிந்தாலும். அல்லேலூயா. உயிர் நண்பன் என்ன உயிர் நண்பன் கூட என்ன செய்வார்கள்,
ஊரெல்லாம் தூற்றி திரிவார்கள். அப்ப மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் ஒளிய வேறொன்றுக்கும் உப்பு உதவாகும். அல்லேலூயா. அப்ப உப்பாக உன்னை பார்க்கிறார் அல்லவா? உப்புக்கு ஒப்பாக உன்னை பார்க்கிற தேவனிடத்தில் நீ சாரமுள்ள வாழ்வை வாழ்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தியின் வாயிலாக உன்னை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது அல்லேலூயா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு என்ன இருக்கிறீங்களா? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அடுத்தபடியாக ஆண்டவர் உங்களை எப்படி எதிர்பார்க்கிறார், எப்படி பார்க்கிறார்னு பார்க்கும்போது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் வச்சிருக்கிறாருன்னு சற்று யோசித்து பாருங்கள், சற்று நிதானித்து பாருங்கள். எப்படி வச்சிருக்காரு? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா. அப்ப நீங்க வெளிச்சமாய் இருக்க வேண்டும். வெளிச்சமாய் இருந்தால் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வாதம்னா நீங்க காசு பணம் அது மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறாங்க. நம்ம ஆசீர்வாதம், நம்ம சரீர சுகமே பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு காசு பணம் அடுத்த அது வேற, அது தேவை. பீஸா வாங்க பைசா நமக்கு முக்கியம். ஆனால் அதை காட்டிலும் நம்முடைய சரீர சுகமே மிகப்பெரிய காட் பிளஸ்ஸிங். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிளஸ்ஸிங். அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? உலகத்திற்கு வெளிச்சமாக நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்களில் இருக்கிற வெளிச்சம் மற்றவர்கள் இயேசுவை தேடி இயேசுவின் அண்டையில் வரத்தக்க வாழ்வை நீங்கள் சாட்சியாக வாழ வேண்டும். சிலர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவார்கள். அவர்கள் சிலர் பேசுவதெல்லாம் பொய் பேசுவார், சிலர் கெட்ட வார்த்தைகள் பேசுவார்கள். சிலர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து தான் அப்படியே பக்தி பரவசமாக இருப்பார்கள். ஆனால் வீட்டில் போய் பார்க்கும்போது அதோடைய லெவலே வேறு. என் அன்பு சகோதரனை சகோதரியே, உன்னில் உள்ள வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் ஒரு லைட்டாக தான் பார்க்கிறார். அது டல்லான ஒரு லைட் அல்ல, பிரைட்டு உள்ள ஒரு வாழ்வை லைட்டாக தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனால் உண்டாக்கப்பட்டதெல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போயிடும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என் வார்த்தைகள் ஒளியாது. அல்லேலூயா. அப்படி மனுஷனால் உண்டாக்கப்பட்டதெல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போய்விடும். ஆனால் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் என்றென்றும் நிலைத்திருக்கிறதாக காணப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அது என்றென்றும் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு சூரியனை பாருங்க, இன்னைக்கு எத்தனை காலங்கள் ஆகிறது, எத்தனை ஆண்டுகள் ஆகிறது. இன்னைக்கு வேற சூரியனா கொடுத்திருக்கிறாரு? சொல்லுங்க பார்ப்போம். வேற சூரியனா கொடுத்திருக்கிறாரு? வேற சந்திரனா கொடுத்திருக்கிறாரு? சொல்லுங்க பார்ப்போம். கொடுக்கவே இல்லையே. அதே சூரியன், அதே சந்திரன். அல்லேலூயா. ஆனா மனிதன் தான் என்ன செய்யறான்? குணங்களை மாற்றி 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 மிருகத்திற்கு ஒப்பாக தள்ளப்பட்டு போகிறான். அல்லேலூயா. இதை குறித்து ஆண்டவராகி கர்த்தர் வேதனைப்படுகிறார். ஆண்டவரை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் மாத்திரமே மனிதனை சிருஷ்டித்தார். ஆனால் இந்த மனிதனோ பெருமை கொண்டு அகந்தை உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு மேட்டுமையான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்சத்தில் ஆண்டவர் மனுஷன் மத்தியில் வாசம் செய்ய சற்று யோசிக்கிற தேவனாக காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்வை எதற்கு ஒப்பிட்டு பார்க்கிறார் என்று பார்க்கும்போது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய், உங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, இந்த வார்த்தை உங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உலகத்திற்கு வெளிச்சமாய் நீ என்னை வைத்திருக்கிறீர்கள், நன்றி என்று சொல். அப்படின்னா என்ன தெரியுங்களா? நீங்க ஜெபிக்கணும். உலகத்துல நடக்கிற காரியங்களை பற்றி ஜெபிக்கணும். வேத வசனங்களை பிடித்து கொண்டு ஜெபிக்கணும். வேதத்தில் உள்ள காரியங்கள் அல்லாமல் உலகத்துல வேறொன்று நடக்கல. புதுசா வந்து
இப்போ வந்து கொரோனா வந்திருக்கு, அது புதுசா அப்படிங்கிறது பார்க்கும்போது இல்லை, அது கொள்ளை நோய்க்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ இவைகளை பார்த்து நீ செபிக்க வேண்டும் என்று சொல்லி உன்னிடத்திலிருந்து ஆண்டவர், அதான் உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். சிலர் வந்து நான் செபித்தது உண்டு, சிலருக்கு வந்து பிள்ளை செல்வம் இல்லாதவர்களுக்காக நான் எத்தனையோ நபருக்கு நான் செபித்தது உண்டு. அவர்களுக்கு பிள்ளை செல்வம், அதாவது நான் சொல்கிறது வந்து டைரக்டாக இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த டிவி வாயிலாக வந்து கேட்கும்போது அங்கே உள்ள மற்ற இடங்களில் இருக்கிறாங்கள, மாநிலங்களை தாண்டி நாடுகளை தாண்டி உள்ளவர்கள் இருக்கிறாங்களா, அவர்களுக்கெல்லாம் நான் சில வேளையில் நான் செபித்தது உண்டு. என் ஜெபத்தை கேட்டு சிலருக்கு வந்து பிள்ளை செல்வத்தை கொடுத்தது உண்டு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் என் ஜெபத்தினால தான் இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி நன்கு தெரியும். அல்லேலூயா. ஜெபிக்கிற ஜெப வீரர்களுக்கு இது தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே அப்போ உங்களுடைய வாழ்க்கை எதற்கு ஒப்பிட்டு பார்க்கிறார் என்று பார்க்கும்போது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்கும்போது விளக்கை கொளுத்தி மரக்களால் மூடி வைக்காமல் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், ஆசீர்வாதம், தாளந்துகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? புதைத்து வைக்காதபடி, மறைத்து வைக்காதபடி, ஒழித்து வைக்காதபடி அல்லது வெட்கப்படாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? விளக்கை தண்டின் மேல் வைப்பார்கள். விளக்கை கொளுத்தி என்ன செய்வாங்க? தண்டின் மேல் வைப்பார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு லைட்டை பார்த்தீங்கன்னா கீழே கிடையாது, மேலே இருந்து கீழே கொடுக்குற லைட்டு அது வேற, அதனுடைய பொருள் வேற. ஆனால் மேலே இருந்து கொடுக்குற லைட்டு, நம்ம செவிற்றில் இருந்து கொடுக்குற லைட்டு இந்த வாழ்க்கையை பிரகாசிப்பதற்கு அல்லது நம் வாழ்வதற்கு அது ஒத்தாசையாக உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி என்ன செய்யறார்? விளக்கை கொளுத்தி மரக்களால் மூடி வைக்க முன்னில் உள்ள இருக்கிற அபிஷேகம், தாளந்தர்கள் நீ புதைத்து போடாதபடி, வெட்கப்பட்டு நீ புதைத்து போடாதபடி விளக்கை தண்டின் மேல் வைக்கிறது போல நீ என்ன செய்ய? முன்னில் இருக்கிற வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கு வெளிச்சம் கொடுக்கும். வீட்டில் உள்ள நீ உலகத்துக்கு நீ வெளிச்சமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் சிலரை பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு தான், ஊருக்கு தான் உபதேசியார், ஊருக்கு தான் என்ன செய்வாங்கன்னா நல்ல பிள்ளை, ஆனால் வீட்டுக்கு உதவாக இருக்கிற பிள்ளை, பிரயோஜனமற்ற பிள்ளை. அந்த தாய் தகப்பன் அதிகமாய் சொல்லக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லுவாங்கன்னா, வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர், மற்றவர்களிடத்திலிருந்து ரிசல்ட்டை கேட்கும்போது சூப்பர், ஆனால் வீட்டில் கேட்கும்போது உதவாக்கிற பிள்ளை. கடைக்கு போச்சுன்னா போக மாட்டேங்கிறாங்க, இந்த பொருள் வாங்கிட்டு வானா வாங்கிட்டு வர மாட்டான், இதை செய்யின்னு சொன்னால் செய்ய மாட்டான். ஆனால் அவன் வந்து ஒருத்தர் காத்து சொன்னால் போதும், போய் நின்றுக்கிட்ட முன்னாடி நின்று செய்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும்னா இருந்தியன்னா உன்னை வீட்டிலே என்ன செய்வார்? அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் உன்னை நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஒரு சபையில் இவனை போல, இந்த சகோதரனை போல, இந்த சகோதரியை போல ஒருவருமே இல்லையா? அவ்வளோ தாழ்மை, அவ்வளோ அன்பா, அவ்வளோ உபசரணையா, கரிசனையாக இருக்கிறார் என்று சொல்லி என்னை குறித்து பேசுகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனை, சகோதரியை என்னை பார்த்து பேசிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள் வருகிறது. அடுத்த விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, உங்களில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று தேவ சபைக்கு செல்லுகிற உங்களுடைய நற்கிரிகளை பார்த்து என்ன செய்ய வேண்டுமா? பார்த்து இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களை பார்த்து இந்த பிள்ளைக்காக, இந்த தகப்பனுக்காக, இந்த தாய்க்காக, இந்த போதகருக்காக அப்படி சொல்லி என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இப்போ மகிமைப்படுத்தபடி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. யார் முன்பாக? ஃபஸ்ட்டு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற பட்சத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உங்கள் வீட்டுக்கு வெளிச்சமாக இருக்கும்படி வைக்க. அப்போ வீட்டுக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறது பட்சத்தில் அவர்கள் முன்பாக, மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், சில கடைக்கு நம்ம செல்கிறோம், அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பேச முடியாது. ஒரு 5 நிமிஷம் பேசுகிறதே ஒரு அதிகமான ஒரு இதுதான். ஆனால் அவர்களிடத்துலலாம் நம்ம எப்படி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அவங்களை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சில பஸ்ஸில் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு சீட்டு 3 பேர் அமரக்கூடிய ஒரு சீட்டாக இருக்கும்.
ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த கொடுத்த சீட்டுன்னு சொல்லி நல்லா அப்படியே அமரும். 2 பேர் அப்படியே என்ன செய்ய முடியாது, அப்படியே ஒண்டி இப்படியே உட்காருவாங்க. அப்போ என்ன செய்ய முடியாது, சுவிசேஷத்தை அறிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், சிலர் இடத்துல இப்போ அப்படிப்பட்ட ட்ராவல் பண்ணும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது, ஐ லவ் யூ ஜீசஸ், இயேசுனை நேசிக்கிறார், இயேசுனை நேசிக்கிறார், இயேசுவால் மாத்திரம்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் சொல்லும்போது அவர்கள் புன்முறுவலோடு என்ன செய்வார்கள், அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அதை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அது கிரியை செய்கிற வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு என்ன செய்யணும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ பிதாவாகிய தேவனும் பார்க்கும்போது நமக்காக குமாரனாகிய கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். சாவுக்கு ஒப்பு கொடுத்தாருங்க, வாழ்வுக்கு ஒப்பு கொடுக்கல, சாவுக்கு. குமாரனை சாவுக்கும் நம்மளை வாழ்வுக்கும் ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் அவர் மரித்தார். இன்னைக்கு உயிரோட உங்கள் மத்தியிலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனாக, ஜீவாதிபதியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஒப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம செபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிற பிரகாரமாக நாங்கள் உலகத்திற்கு ஆண்டவரே நாங்கள் ஒப்பாக வெளிச்சமாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அமைத்திருக்கிறோம். எங்கள் சபைக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் நாங்கள் ஒப்பாக ஒளியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியை பொறுப்படுத்தி நடத்தும் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மகிமை. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரன் சகோதரி ஆசீர்வதி 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 பொறுப்படுத்தி நடத்தும். அந்த ஒப்பாக மாற்றும் சுவை நிறைந்த வாழ்வாக என்னை பார்க்க ஒருவருமே வரல, என்னை தேடி ஒருவருமே இல்லை, நான் ஒரு அனாதை போல இருக்கிறேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிற என் சகோதரனை உன்னை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உன்னை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ இன்றைக்கு ஒருவனாய் இருக்கிறாய், ஆனால் உன்னை சுற்றி ஒரு கூட்டம் வரப்போகிறது, உன்னை சுற்றி ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருக்க போகிறது. அது என்னால் கூடுகிற கூட்டம், என் நாம மகிமைக்காக கூடுகிற கூட்டம். அல்லேலூயா. உன்னை உயர்த்தி நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. சாரமற்ற உன் வாழ்வை நான் சாரமுள்ள வாழ்வாய் நான் உன்னை மாற்றி ஆசீர்வதிக்க போகிறேன். நாம மகிமைப்படட்டும். என் தேவனே உடைய வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த சத்தியத்தை கேட்டு விளங்கி கொண்ட அத்தனை உங்களுடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.